வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.4ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 0.6 டிவைடட் பை 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0.6 எதால டிவைட் பண்ண சொல்கிறாங்க, 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் எழுதிக்கிறோம். அப்போ 0.6 டிவைடட் பை 3ன்னு எழுதிக்கிறோம். நமக்கு தெரியும். ஸோ இப்போ 0.6 அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குங்களா. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 6 டிவைடட் பை 10ன்னு எழுதலாம். இப்போ பாருங்க, ஒருவேளை 6 டிவைட் பை 10 0.6னா 6 தானே மதிப்பு. இப்போ 6 டிவைட் பை 10 அப்படின்னா என்ன பண்ணுவோம், மேலே இருக்க நம்பர் அப்படி செகண்ட் டேர்ம்ல நம்ம பார்த்துருக்கோம். மேலே இருக்க நம்பர் அப்படியே பார்த்தப்போ கீழே எத்தனை 0 இருக்கு, 1 0 இருக்கு. அப்போ 1 0 வந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருப்பாங்களா. அப்போ 0.6 6 பை 10 என்னது சேம் தான். அப்போ இங்க இருக்கு, ஏன்னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா பை 10 போடுவோம், 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்தால் பை 100 போடுவோம். அப்போ இங்க என்னவா மாறுது, 6 பை 10 டிவைடட் பை 3 பை கீழே டினாமினேட்டர் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, நமக்கு 6 பை 10 இருக்குங்களா. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிறோம். இங்க செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கு அப்படின்னா டிவைட்ல இருக்கு இல்லையா. செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கு, டிவைட்ல இருக்கிறத மல்டிபிளா மாத்தணும் அப்படின்னா நமக்கு இந்த 3 பை 1 அப்படிங்கிற தலைகீழ மாறிடும், 1 பை 3ன்னு மாத்திரணும். ஸோ டிவைட்ல இருக்கிறத மல்டிபிளா மாத்தணும் அப்படின்னா செகண்ட் டேர்ம்ல இருக்க 3 பை 1 என்னவா மாத்தணும், 1 பை 3ன்னு மாத்திரணுங்களா. இப்போ ஒரே டேபிள் வருதான்னு பார்க்கலாம். 3 டேபிள் 1 டைம் 3 2 டைம் என்ன வரும், 6ன்னு வருங்களா. அப்போ மீதி என்ன இருக்கு, 2 டிவைட் பை 10 இருக்கும். மீதி என்ன இருக்கும், 2 டிவைட் பை 10. ஸோ கீழே டினாமினேட்டர் 10 100 1000 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், மேலே இருக்க நம்பர் அப்படியே போட்டு கீழே எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணுங்களா. கீழே எத்தனை 0 இருக்கு, 1 0 இருக்கு. அப்போ லாஸ்ட்ல இருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பாங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது, 0.2 வருது. அப்போ தேர்ஃபோர் 0.6 3ஆல நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.2 அப்படிங்கிறத நம்மளோட ஆன்சர். அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் 0.90 டிவைடட் பை 5 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ கிவன் கொஸ்டின் எழுதிக்கிறோம். அப்போ 0.90 டிவைடட் பை 5ன்னு எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கு, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ பாயிண்ட் விட்டு ரிமூவ் பண்ணி எழுதணும் அப்படின்னா 90 டிவைட் பை 100 வந்துருங்களா. 0.90 என்ன பண்றோம், நமக்கு லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 90 டிவைட் பை 100ன்னு சேஞ்ச் பண்ணிடுறோம். டிவைட் பை இங்க என்ன இருக்கு, வெறும் 5 மட்டும் தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு, 5 தான் இருக்கு. அப்போ கீழே எதுவுமே இல்லைன்னா டினாமினேட்டர் என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அப்படியே வச்சுப்போம், 90 டிவைட் பை 100 அப்படியே வச்சுப்போம். ஸோ செகண்ட் டேர்ம்ல டிவைட்ல இருக்கிறது என்னவா மாத்திரம், மல்டிபிளா மாற்றும் போது 5 பை 1ங்கிறது என்னவா மாறும், தலைகீழ 1 பை 5ன்னு மாறிடுங்களா. இப்போ எதாவது டேர்ம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க இருக்க ஒரு 0 இங்க இருக்க ஒரு 0 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். மீதி மேலே என்ன இருக்கும், 9 பை 1 டிவைட் பை 10 இன்ட்டு 5 இருக்குங்களா. 9 பை 1 டிவைட் பை 10 இன்ட்டு 5 இருக்கும். அப்போ 9 டிவைட் பை 10 5 ஆர் 15 வந்துருங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 50ஆல 9 டிவைட் பண்ணுறோம். 50ஆல 9 டிவைட் 50 இன்ட்டு 1 நமக்கு 50 தான் வரும். அப்போ பாயிண்ட் வச்சு இங்கே பாயிண்ட் வச்சு என்ன பண்ணலாம், இங்கே ஒரு 0 போட்டுக்கலாங்களா. ஸோ அப்போ 1 டைம் நமக்கு என்ன வருது, 50 வருது. மீதி என்ன இருக்கு, 40 இருக்குங்களா. ஸோ ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வச்சதுனால நம்ம இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கலாங்களா. ஸோ 50 டேபிளில் 8 டைம் நமக்கு என்ன வரும், 400ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 0.18. அப்போ தேர்ஃபோர் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, 0.90 டிவைடட் பை 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.18 அப்படிங்கிறது ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் 4.08 டிவைடட் பை 4 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 4.08 டிவைடட் பை 4 அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இங்கே என்ன இருக்கு, லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் என்ன பண்ணுவோம், பை 100ன்னு போட்டுப்போங்களா. அப்போ பாயிண்ட் ரிமூவ் பண்ணி எழுதும்போது என்ன வரும், 408 டிவைடட் பை 100 டிவைட் பை இங்கே 4 மட்டும்தான் இருக்கு, மேலே மட்டும்தான் இருக்கு, கீழே இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், 1 இருக்கிறது அர்த்தங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேர்ம்ல என்ன பண்ணிப்போம், ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுப்போம், 408 டிவைட் பை 100 அப்படியே வச்சுப்போம். இந்த ரெண்டாவது டேர்ம் டிவைட்ல இருக்கிறது என்ன மாற்றும், மல்டிபிள்ல மாற்றும் போது நமக்கு தலைகீழ 1 பை 4 அப்படின்னு வந்துடும். 1 பை 4 அப்படின்னு கிடைச்சிருங்களா. இப்போ இது எதாவது டேபிளில் நம்மளால டிவைட் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 4ம் 408 ஒரே டேபிள் வரும். 4 டேபிளில் 1 டைம் 4 இது 102. ஸோ வேணால் டிவைட் பண்ணி பாருங்களேன். 4 டேபிள் 408ங்களா. 4 டேபிளில் 1 டைம் 4 மீதி 0 ஆகிடும். அடுத்து 0 கீழே இருக்கிறோம். 4 டேபிளில் 0 டைம் 0 வந்துடும் 0. அடுத்து 8 கீழே இருக்கிறோம். 8 வந்து பார்த்தி அப்படின்னா 4 டேபிளில் 2 டைம் 8ன்னு வந்துடுதுங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 4 டேபிளில் நமக்கு 102 டைம் வந்து 408 கிடைக்குது. அப்போ மீதி என்ன இருக்கு, 102 டிவைட் பை 100 இருக்குங்களா.
ஸோ கீழே டினாமினேட்டர் 10 100 1000 இருந்தால் என்ன பண்ணணும், எத்தனை ஜீரோ இருக்குன்னு பார்க்கணுங்களா, 2 ஜீரோ இருக்குது. அப்போ மேலே இருக்க நம்பர் அப்படியே போட்டு லாஸ்ட்லேருந்து 2 தள்ளி பாயிண்ட் வைப்போங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் 1.02. அப்போ therefore 4.08 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.02 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து இதில் ஃபோர்த் ஒன் 21.56 டிவைடட் பை 7 இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், புள்ளி ரிமூவ் பண்ணி எழுதுவோம். அப்போ பாயிண்ட் ரிமூவ் பண்ணால் லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, 2 டிஜிட் இருந்தது அப்படின்னா பை 100 போடுவாங்களா. அப்போ 2156 டிவைடட் பை 100. ஸோ டிவைடட் பை இங்கே 7 எதுவுமே கீழே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தங்களா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே வச்சுப்போம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் டிவைடில் இருக்கிறது என்னவா மாற்றுவோம், மல்டிப்பிளில் மாற்றுவோம். மல்டிப்பிள் மாற்றும் போது என்ன ஆகும், 7/1ங்கிறது 1/7 அப்படின்னு தலைகீழ மாறிடுங்களா. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 7 டேபிளில் 2156 வருதான்னு பார்க்கணும். 7 டேபிளில் ஸோ 7 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, நமக்கு 7 இருக்குது, இங்கே மேலே என்ன இருக்குது 2156 இருக்குங்களா. ஸோ இது 2 கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ 7 டேபிளில் 2156 எத்தனை டைம் வருதுன்னு பார்க்கலாங்களா. 7 3s 21. ஸோ இது 0 ஆகிடும். அடுத்து 5 கீழே இருக்கிறோம், 7 டேபிளில் 5 வராது. அப்போ என்ன பண்ணுவோம், அட்டன் டைமில் 2 டிஜிட் நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ 56 இறக்கலாங்களா. அப்போ 7 டேபிளில் எத்தனை டைம் 56 அப்படின்னா 7 8s 56. அப்போ 0 ஆயிடுச்சுங்களா. ஸோ அப்போ 7 டேபிளில் 1 டைம் 7, இது எத்தனை டைம் 308 டைம் வருது. அப்போ மீதி என்ன இருக்குது, 308 டிவைடட் பை 100 இருக்குங்களா. ஸோ கீழே டினாமினேட் 10 100 1000 இருந்தால் என்ன பண்ணுவோம், மேலே இருக்க நம்பர் அப்படியே எழுதிட்டு கீழே எத்தனை ஜீரோ இருக்குது, 2 ஜீரோ இருக்குங்களா. அப்போ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். அப்போ 3.08 தான் ஆன்சர். தேர்ஃபோர் 21.56 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.08 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அடுத்து ஃபிஃப்த் ஒன் 0.564 டிவைடட் பை 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 0.564 டிவைடட் பை 6 அப்படின்னு கொஸ்டின்ல இருக்கிறது எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட்ல இந்த எத்தனை டிஜிட் பாயிண்ட் இருக்கு பாருங்களேன், 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா பாயிண்ட் இல்லாமல் எழுதும்போது என்ன பண்ணுவோம், 564 டிவைடட் பை 1000. பாயிண்ட் லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் இருந்தால் 10/10 போடுவோம். அதுவே 2 டிஜிட் தள்ளி லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் பை 100 போடுவோம். இங்கே 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குனால 1000 போட்டுச்சுங்களா. டிவைடட் பை 6 பை எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 6/1 இருக்கிறதா அர்த்தம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் 564 டிவைடட் பை 1000 எந்த சேஞ்சுமே இல்லை. இங்கே இருக்க டிவைட் என்னவா மாற்றுவோம், மல்டிப்பிளில் மாற்றுவோம். அப்போ 6/1 என்ன ஆகிடும், தலைகீழ 1/6ன்னு வந்துடும். ஸோ இப்போ 6 டேபிளில் 564 வருதான்னு பார்க்கணும். 6 டேபிளில் 564 வருதான்னு பார்க்கணும். ஸோ நமக்கு தெரியும் 6 9s என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 9s 54 கிடைக்குங்களா. 6 9s 54. மீதி என்ன இருக்கும், 6ல 4 போயிடுச்சுன்னா மீதி 2. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த 4 கீழே இருக்குங்களா. இப்போ 24 ஆயிடுச்சு. 6 4s என்ன கிடைக்கும், நமக்கு 24 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ டிவைட் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாங்களா. 6 டேபிள் 1 டைம் 6 94 டைம் நமக்கு என்ன கிடைக்குது, 564 கிடைக்குது. அப்போ மீதி என்ன இருக்கு, 94 × 1 டிவைடட் பை 1000 இருக்குங்களா. அப்போ டினாமினேட்டரில் பை 10 100 1000 வந்து என்ன பண்ணுவோம், மேலே இருக்க நம்பர் அப்படியே போட்டப்போ கீழே எத்தனை ஜீரோ இருக்குன்னு பார்க்கணுங்களா. 1 2 3 ஜீரோ இருக்கு. அப்போ லாஸ்ட்லேருந்து 1 2 3 டிஜிட், தேர்ட் டிஜிட் இல்லை. அப்போ ஜீரோ போட்டு லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 0.564 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.094 தான் ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த் சம் 41.36 டிவைடட் பை 4 இருக்குங்களா. 41.36 என்ன பண்ணும், 4ஆல் டிவைட் பண்ணும். அப்போ 41.36 டிவைடட் பை 4 அப்படியே எழுதிக்கிறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் என்ன பண்ணுவோம், பை 100 போட்டுப்போங்களா. அப்போ 4136 டிவைடட் பை 100 இன்ட்டு 4 டிவைடட் பை கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இருக்கிறத அப்படியே போட்டுப்போம். இங்கே அடுத்து என்ன இருக்குது, இங்கே டிவைடில் இருக்கிறத மல்டிப்பிளாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 4/1 அப்படிங்கிறது 1/4ன்னு தலைகீழ மாறிடுங்களா. இப்போ 4 டேபிளில் 4136 வருதான்னு பார்க்கணும். 4 டேபிளில் 4136 வருதான்னு பார்க்கணும். அப்போ 4 டிவைடட் பை 4136 போடுறோம். ஸோ 4 டேபிளில் 1 டைம் என்ன கிடச்சிரும், 4ன்னு கிடச்சிரும். இப்போ சப்ராக்ட் பண்ண 0 ஆகிடும். அடுத்து 1 கீழே இருக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், 1 கீழே இருக்கிறோம். 4 1s என்ன தான் வரும், 4 தான் வரும். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. அப்போது இன்னொரு டிஜிட் நம்ம கீழே இறக்குறோம். அப்போ அட்டன் டைமில் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டெப்லேயே 1 இறக்கிட்டோம் 3 இறக்கிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு 0 போட்டுக்கணும். ஒரே ஸ்டெப்பில் 1 டிஜிட் தான் நம்ம கீழே இருக்க முடியும். 2 டிஜிட் நம்ம கீழே இருக்க மாதிரி இருந்தால் மேலே என்ன போட்டுக்கணும், 0 போட்டுக்கணும். 4 3s நமக்கு என்ன கிடச்சிரும், 12 கிடச்சிருங்களா. மீதி 1 இருக்கும். ஸோ அடுத்து 6 கீழே இருக்கிறோம். அப்போ என்ன வருது, 4 4s
16 கிடைச்சிருதா? அப்போ 4 டேபிளில் 1 டைம் 4 4136 எத்தனை டைம் 1034 டைம் கிடைக்குது. அப்போ மீதி என்ன இருக்குது 1034 டிவைடட் பை 100 இருக்குங்களா. ஸோ டினாமினேட்டரில் பை 100 1010ல் இருந்தால் என்ன பண்ணுவோம், மேலே இருக்க நியூமரேட்டரில் மேலே என்ன இருக்கோ அப்படியே போட்டு எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் போங்களா. இங்கெல்லாம் 2 ஜீரோ இருக்குது. நம்மளோட ஆன்சர் என்ன பண்ணுவோம், லாஸ்ட்ல வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ தேர்ஃபோர் என்ன கொஷின் 41.36 நம்ம 4 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 10.34 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. அடுத்து 7th ஒன் 298.2 டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ பாருங்க 298.2 டிவைடட் பை 3. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், 1 டிஜிட் லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ பாயிண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பை 10ன்னு போட்டுப்போங்களா. இங்கே பை 3 மட்டும்தான் இருக்குது, கீழே எதுவுமே 1 இருக்கிறது அர்த்தமா. ஸோ போடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் அப்படியே போட்டுப்போம். செகண்டில் இருக்கிறது இங்கே டிவைடில் இருக்கிறது என்னவா மாற்றுவோம், மல்டிப்ளிகேஷனில் மாற்றுவோம். அப்போ மல்டிப்ளிகேஷனில் மாற்றினா 3/1 என்னவா மாறிடும் 1/3ன்னு மாறிடும். இப்போ 3 டேபிளில் 2982 வருதான்னு பார்க்கணும். ஸோ 8 என்ன வரும் 24 வருங்களா. 9 3s are 27 வருது. 9 3s என்ன வருது 27. அப்போ 9 7 போயிடுச்சுன்னா மீதி 2 ஆயிடுங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், மறுபடியும் 8 கீழே இருக்கிறோம். 9 டேபிளில் 3 டேபிளில் 9 டைம் மறுபடியும் என்ன வரும் 27 வரும். மீதி 1 இந்த 12 கீழே இருக்கிறோம். 3 4s நமக்கு என்ன கிடைக்குது 12 கிடைக்குதுங்களா. ஸோ அப்போ 3 டேபிளில் 2982 டிவைட் ஆகுது. 3 டேபிளில் 3 1 டைம் 2982 எத்தனை டைம் அப்படின்னா 994. இப்போ கேன்சல் பண்ண என்ன வருது 994 டிவைடட் பை 10 வந்துருச்சுங்களா. அப்போ டினாமினேட்டர் 10 100 1000 கீழே இருக்க நம்ம 10 100 1000 டிவைட் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிறத அப்படியே போட்டுப்போம். இங்கே கீழே எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை லாஸ்ட்லேருந்து பாயிண்ட் வைப்போங்களா. கீழே 10 இருக்கு, அப்போ 1 ஜீரோ இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போமா. அப்போ நம்மளோட ஆன்சர் 99.4. அப்போ 298.2 3ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 99.4 தான் ஆன்சர். அடுத்து 8th சம் 21.56 7ஆல் டிவைட் பண்ணுறோம். கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 21.56 டிவைடட் பை 7 எழுதிப்போங்களா. அடுத்து இங்கே லாஸ்ட்ல எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்தால் பை 100 போட்டுப்போங்களா பாயிண்ட் ரிமூவ் பண்ணும்போது. அப்போ 2156 டிவைடட் பை 100 டிவைடட் 7/1 வருங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2156 டிவைடட் பை 100 இருக்கு. செகண்ட் ஒன்று என்னவா மாற்றோம், டிவைட்ல இருக்கிறத மல்டிபிளா மாற்றணும் அப்படின்னா 7/1 1/7 ஆயிடுமா. இப்போ என்ன பார்க்கணும், 7 டேபிளில் 2156 வருதான்னு பார்க்கணும். 7 டேபிளில் 7 3s are 21 0 ஆயிடுது. ஸோ அடுத்து 5 கீழே இருக்கிறோம். 7 டேபிளில் 5 வராது, அப்போ இங்கே 0 போட்டு 56ங்களா. ஸோ 7 8s are என்ன கிடைக்குது 56 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 7 டேபிளில் 1 டைம் 7 308 டைம். அப்போ 308 டிவைடட் பை 100 இருக்குங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பை 10 100 1000 இருந்தால் என்ன பண்ணுவோம், மேலே இருக்க நம்பர் அப்படியே போட்டு கீழே எத்தனை ஜீரோ இருக்கு அத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போங்களா. 2 ஜீரோ இருக்குது, அப்போ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ நம்மளோட ஆன்சர் 3.08. ஸோ அடுத்து செகண்ட் ஒன் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ரொம்ப ஈஸி. டிவைடட் பை 10 டிவைடட் பை 100 டிவைடட் பை 1000 அப்படின்னா ரொம்ப ஈஸி. எப்படி போடுறோம்னு பாருங்கள். 5.7 டிவைடட் பை 10ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் தான். 5.7 எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு, நமக்கு இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அப்போ 57 டிவைடட் பை 10 போட்டுப்போம். டிவைடட் பை 10 டிவைடட் பை 1 போட்டுப்போங்களா. அப்போ 57 டிவைடட் பை 10 இங்கே டிவைட்ல இருக்கிறது மல்டிப்ளா மாத்திரம் என்ன பண்ணுவோம் 1/10 அப்படின்னு வந்துருங்களா. ஸோ அப்போ என்ன மாறிடும் 57 × 1 வந்து நமக்கு 57 வந்துடும். 10 10s are 100 வந்துருங்களா. ஸோ அப்போ 57 டிவைட் பை 100 இருக்கும். அப்போ 57. ஸோ கீழே எத்தனை ஜீரோ இருக்குது 2 ஜீரோ இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாங்களா. அப்போ 0.57 வரும். ஸோ எப்படி போடலாம், இன்னொரு மெத்தட் ஈஸியான மெத்தட் பாருங்கள், நெக்ஸ்ட் சம்மில் போட்டு காமிக்கிறேன். 93.7 என்ன சம் கொடுத்துருக்காங்க 93.7 டிவைட் பை 10ங்களா. ஸோ அப்போது இங்கே என்ன இருக்குது டிவைட் பை 10 இருக்குது. எப்படி எழுதலாம் 93.7 பை 10 எழுதுறாங்களா. பை 10 இருந்துச்சு அப்படின்னா என்னது கீழே எத்தனை ஜீரோ இருக்குன்னு பார்க்கணுங்களா. 1 ஜீரோ இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இங்கே பாயிண்ட் இருக்குது 1 டிஜிட் முன்னாடி புள்ளியை நகர்த்தணும். அப்போ 9.37 மாறிடும். ஸோ அடுத்த சம் 0.9 டிவைட் பை 10 இருக்குங்களா. ஸோ என்ன இருக்குது கீழே 1 ஜீரோ இருக்குது. கீழே எத்தனை ஜீரோ இருக்குது 1 ஜீரோ. இப்போ ஆல்ரெடி இருக்க புள்ளியை 1 டிஜிட் முன்னாடி நகர்த்தணும். அப்போ 0.09 கிடைச்சிருமா.
அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள் 301.301 டிவைடட் பை 10 இருக்கா. ஸோ அப்போ 301.301 பை 10 எழுதிக்கிறோம். கீழே எத்தனை ஜீரோ இருக்குது, 1 0 இருக்குது. அப்போ ஆல்ரெடி எங்கே புள்ளி இருக்கோ அதுலேருந்து 1 டிஜிட் முன்னாடி நகர்த்துறோம். அப்போ எங்கே வரும், 30.1301 வந்துடும். ஸோ அப்போ இதுதான் அதோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் 0.83 டிவைடட் பை 10 இருக்கு. 0.83 டிவைடட் பை 10ங்களா. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதுறோம், 0.83 டிவைடட் பை 10 எழுதியாச்சு. ஸோ கீழே எத்தனை ஜீரோ இருக்குது, 1 0 இருக்குது. எதுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 10 100,000க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ பை ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ ஆல்ரெடி எங்கே புள்ளி இருக்கோ அதுலேருந்து 1 டிஜிட் முன்னாடி நகர்த்தி வைக்கிறோம். அப்போ 0.083 கிடச்சிரும். 0.083. ஸோ அடுத்து சிக்ஸ்த்து சம் 0.062 டிவைடட் பை 10 இருக்கு. எப்படி எழுதுவோம், 0.062 பை 10 போட்டுக்கிறோம். இப்போ நமக்கு என்ன இருக்குது, பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குங்களா. அப்போ கீழே ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ இன்னும் 1 டிஜிட் என்ன பண்ணணும், முன்னாடி நகர்த்தணும். மல்டிப்ளிகேஷனில் பின்னாடி நகர்த்துவோம், டிவைட் அப்படின்னா முன்னாடி நகர்த்துவோம். அப்போ இருக்க புள்ளியே ஒரு டிஜிட் முன்னாடி நகர்த்துனா என்ன ஆகிடும், 0.0062 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.